அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சித்திரை மாசம் 10ஆம் தேதி. திதி அஷ்டமி, நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூசம். சந்திரன் இப்போ கடகம் ராசியில இருக்காரு. யோகம் சூலம் என்பதால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே. குறிப்பா ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அருமையான நாள். ஆனா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேற. லக்ஷ்மி பேதியை வணங்குறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பாப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரத்துல சந்திரன் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல சஞ்சாரம் செய்யறது ஒரு ரொம்பவே நல்ல அமைப்புங்க. இதனால உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். வீட்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். அம்மா வழியிலயோ இல்ல தாய் வழி உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சந்திரன் சாதகமா இருக்கிறதுனால மன நிம்மதியோட எந்த வேலையும் செய்யலாம். சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பணவரவு சீரா இருக்கும். எந்த தடையும் இல்லாம பணம் வந்துட்டு இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பத்தின பேச்சுகள் எழலாம். ஒருவேளை கல்யாணம், கிரகப்பிரவேசம் இல்ல வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் குறித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு பகவான் 11ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம். நண்பர்கள் மூலமா சில நன்மைகள் நடக்கும். திடீர்னு ஒரு பணம் வரலாம், இல்ல ஒரு உதவி கிடைக்கலாம். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய், புதன் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சேர்ந்திருக்காங்க. இதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். அதனால நல்ல சாப்பாடு, போதுமான ஓய்வு ரொம்ப முக்கியம். சூரியன் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால சில சமயம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரலாம். தலைமைத்துவத்துல சில சவால்கள் இருக்கும். உங்க முடிவுகளை மத்தவங்க ஏத்துக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். கேது பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால பிள்ளைகளோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பிருக்கு. இல்லனா அவங்க வாழ்க்கையில எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கலாம். அதனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. 7.5 சனியின் ஆரம்ப காலம் இதுங்க. அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். நிதானமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னைக்கு காலையில 10:33 மணிலிருந்து 12:07 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு புது காரியத்தையும் ஆரம்பிக்காதுங்க. முக்கியமான சந்திப்புகள், புது முதலீடுகள் இதை எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. பொதுவா இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். பாதி நல்லதும் பாதி சவால்களும் இருக்கும். இருப்பினும் சந்திரன் சாதகமா இருக்கிறதுனால உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பொறுமையா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அம்மா கூட நேரம் செலவிடுங்க. அவங்க கூட பேசுங்க. தாய் வழி உறவுகளை நல்லா பேணி காப்பது ரொம்ப நல்லது. நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப நிதானமா இருங்க. தேவைப்படும் செலவுகளை மட்டும் செய்யுங்க. தியானம், யோகா மாதிரி விஷயங்கள் செஞ்சு மன அமைதியை வளர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, ராகு கால நேரத்துல புது முயற்சிகளை தவிர்த்திடுங்க. அதிக கோபத்தோடவோ ஈகோவோடவோ மத்தவங்க கிட்ட பேசாதீங்க. இது உறவுகளை பாதிக்கலாம். யாரையும் கண்மூடித்தனமா நம்பி பண விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுங்க. பரிகாரமா நீங்க ஓம் ஹனுமதே நமஹ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல சனி பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் இல்ல உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைய போகுதுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி பொங்கி வழியும். புதுசா எந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு நல்ல உத்வேகமும் வெற்றியும் கிடைக்குங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி இந்த 3 முக்கியமான கிரகங்களும் சேர்ந்த சஞ்சாரம் செய்யறது உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவு தாராளமா வந்து சேரும். ரொம்ப நாளா நிலுவையில இருந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்கும்.
குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்பத்துல சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்கும். பணப்புழக்கத்துக்கு எந்த குறையும் இருக்காது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. 10ஆம் வீட்ல ராகுவோட சஞ்சாரம் உத்தியோகத்துல எதிர்பாராத முன்னேற்றங்களை கொடுக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். இதனால சமூகத்துல உங்க மதிப்பு உயரும், கௌரவம் கூடும். 3ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால சகோதர உறவுல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அவங்க கூட சந்தோஷமா பேசலாம். பயணங்கள் மேற்கொள்றது மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பா இன்று பூசம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால மனசுல ஒரு அமைதியும் நல்ல சிந்தனைகளும் தோன்றும். சரியான முடிவுகளை எடுக்க உதவியா இருக்கும். ஆனா 12ஆம் வீட்ல சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால சில எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். தூக்கமின்மை போன்ற சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல 4ஆம் வீட்ல கேது இருக்கிறதால வீட்லயும் தாயார் விஷயத்திலயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைச்சு இன்றைய நாள் மிக சிறப்பானதா அமையும். சரிங்க, இன்றைய நாள்ல நீங்க என்னென்ன செய்யலாம், எதை தவிர்க்கலாம்னு பாப்போம். செய்ய வேண்டியவை: புதுசா எந்த முயற்சி எடுத்தாலும் தைரியமா செய்யுங்க, வெற்றி நிச்சயம். குடும்பத்தினரோட அதிக நேரம் செலவிடுங்க, உறவுகள் வலுப்படும். நிதி முதலீடுகள் பத்தி இன்னைக்கு யோசிக்கலாம், நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. செய்யக்கூடாதவை: ராகு காலம், அதாவது காலை 10:33 மணியிலிருந்து 12:07 மணி வரைக்கும். இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கணும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. வீட்டு விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இப்போ பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். இன்றைய நாள்ல நீங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது இல்லனா ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான உங்களோட ரிஷபராசி பலன் மதிப்பெண் 5ல 5ங்க, அதாவது முழு மதிப்பெண். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக அமைய போகுதுங்க. உங்க லக்னத்திலேயே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். மனசுல ஒரு புது தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். புதுசா ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா துணிஞ்சு இறங்கலாங்க. வெற்றி நிச்சயம் உங்க கைக்கு வரும். இது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே உறுதுணையா இருக்கும். இப்போ உங்க தொழில் ஸ்தானத்தை பத்தி பார்க்கலாங்க. 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல உங்க ராசிநாதனான புதன் பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் என 3 முக்கிய கிரகங்கள் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இது உங்களோட தொழில்லையும் வியாபாரத்திலையும் மிக பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க போடும் உழைப்புக்கு ஏற்ற பலன், அதை விடவும் அதிகமான பலன் கிடைக்க வாய்ப்பிருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிறதுல நீங்க புத்திசாலித்தனமா செயல்படணும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு இது சரியான நேரம். உங்களோட கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால உற்சாகமா செயல்படுவீங்க. பணவரவை பத்தி கேட்டீங்கன்னா, லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் பணவரவு தாராளமா இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமா சில லாபங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத ஆதாயங்கள் கூட கிடைக்கலாம். 2ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதால குடும்பத்துல சந்தோஷம், அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களோட உறவு நல்லா இருக்கும். பண சேமிப்பும் நல்லா இருக்கும். அதனால இந்த நல்ல காலகட்டத்தை பயன்படுத்தி பணத்தை சேமிக்க திட்டமிடுறது ரொம்பவே புத்திசாலித்தனமான செயல். ஆனா சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. 12ஆம் வீட்ல சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் சில சமயங்கள்ல தேவையற்ற செலவுகள் அதிகமாகலாம். அதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் வரலாம். அதையும் கவனமா பாத்துக்கணும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது. 9ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால உங்க தந்தையோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. நீண்ட தூர பயணங்களை இப்போதைக்கு தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. ரொம்ப அவசியமான பயணங்கள்னா பார்த்து போங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு இது உகந்த காலம் கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் இது. உங்களோட இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பானதா அமைய சில விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல புது முயற்சிகளை துணிஞ்சு மேற்கொள்ளலாம். பணவரவை நல்லபடியா சேமிக்க திட்டமிடுங்க.
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா, தியானம் போன்றவற்றை செய்யலாம். இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம். நீண்ட தூர பயணங்களை இப்போதைக்கு தள்ளிப்போடவும். ராகு காலம், அதாவது காலை 10:33 மணியிலிருந்து மதியம் 12:07 மணி வரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமா ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை தினமும் ஒரு 108 முறை சொல்லிட்டு வரலாம். இது உங்களுக்கு செல்வத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அம்மனின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு இனிப்பு வழங்குவது உங்க கர்ம வினைகளை குறைத்து நல்ல பலன்களை அள்ளித்தரும். உங்களோட கஷ்டங்கள் நீங்கும். மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. உங்களோட இன்றைய நாள் பலன் 5க்கு 5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் சந்திரன் உங்க ராசியிலேயே, அதாவது லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் நல்லா மேம்படும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. கூடவே 10ஆம் வீட்ல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால உங்க தொழில்லையும் உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். புதுசா ஏதாவது தொழில் வாய்ப்புகள் வந்தா அதை தைரியமா பயன்படுத்திக்கலாம். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது நிதி ஆதாயங்களை அள்ளித்தரும். நண்பர்கள் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கும். இது ஒரு சிறப்பான நிலைதான். ஆனா 9ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறதால அப்பா வழியில சில சங்கடங்கள் வரலாம். அதிர்ஷ்ட குறைவுன்னு கூட சில நேரங்கள்ல தோணலாம். ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. 12ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் வரும். ஆனாலும் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் கவனமா தவிர்த்திடணும். 8ஆம் வீட்ல ராகுவும் 2ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதுனால திடீர்னு சில செலவுகள் வரலாம். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லது. சந்திரன் பூசம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்க மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிரனோட பலம் இன்னும் அதிகமாகும். இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:33 இருந்து 12:07 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நிறைந்த நாளா இருக்கும். ஒரு 5ல 3 மதிப்பெண் கொடுக்கலாம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டு தெளிவான முடிவுகளை எடுங்க. தொழில் ரீதியா வர்ற புது வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள் கூட நல்ல உறவு பேணிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன செய்யக்கூடாதுன்னா, அப்பா அல்லது அப்பாவுக்கு சமமானவங்க கூட வாக்குவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான பண முடிவுகளையும் எடுக்காதீங்க. ராகு காலம் நேரத்துல புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதையோ முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதையோ கண்டிப்பா தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் ஷம் ஷனைச்சராய நமஹான்ற மந்திரத்தை தினமும் சொல்லலாம். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்க சங்கடங்களை குறைச்சு நல்ல பலன்களை அதிகப்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல பலன்களும் அதே சமயம் சில சவால்களும் கலந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தனலாபங்கள் வந்து சேரும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளா உங்க மனசுல இருந்த விருப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சுக்கிரன் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க தொழில்லையும் உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். வேலையில உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இது எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சந்திரன் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கலாம். தேவையற்ற அலைச்சல்கள், சின்ன சின்ன பயணங்கள் கூட உங்களுக்கு ஒரு சோர்வு கொடுக்கலாம். அதனால ரொம்ப முக்கியமா இல்லாத பயணங்களை இன்னைக்கு தவிர்த்திடுறது நல்லது. அதே போல எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு எடுக்கணும். இன்னைக்கு பூசம் நட்சத்திரம், அது சந்திரனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கொஞ்சம் அதிகமா
அதிகமாவே இருக்கலாம். செவ்வாய், புதன் மற்றும் சனி பகவான் 3 பேருமே 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். திடீர்னு சில செலவுகள் வந்து சேரலாம். அதனால பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வீண் விவாதங்கள், தேவையில்லாத சண்டைகளை இன்னைக்கு தவிர்த்திடுறது ரொம்ப நல்லது. அதே போல ராகு பகவான் 7ஆம் வீட்டிலும் கேது உங்க ராசியிலும் இருக்கிறதுனால உறவுகள்ல கணவன் மனைவிக்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ சின்ன சின்ன புரிதல் குறைபாடுகள் வரலாம். பொறுமையா பேசி அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டில் வலுவா இருந்தாலும் சில விஷயங்கள்ல மட்டும் சின்ன தாமதங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிரனின் அருளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகு காலம் காலை 10:33 மணியிலிருந்து 12:07 மணி வரைக்கும் இருக்கு. இந்த ராகு கால நேரத்துல எந்த ஒரு புதிய முயற்சியையும் நீங்க தொடங்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா உங்க குலதெய்வத்தை நல்ல மனசார வேண்டிக்குங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத இன்னைக்கு தள்ளி போடுங்க. நிதானமா பேசுங்க, பொறுமையா செயல்படுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா ராகு காலத்துல புதிய முயற்சிகளை தொடங்காதீங்க. நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். தயிர் சாதம் தானம் செய்யறது ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10ல 4 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் இந்த நாளை நல்லபடியா கடக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில், அதாவது கடக ராசியில் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதிலும் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற அத்தனை காரியங்களிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் நாள் இது. மனசுல ஒரு விதமான அமைதியும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலவும். சந்தோஷமா இருப்பீங்க. குரு பகவான் 10ஆம் வீடான மிதுனத்துல இருக்கிறதுனால உங்க உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும். எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் பாக்யஸ்தானமான 9ஆம் வீடான ரிஷபத்துல ரொம்பவே வலுவா இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்க அப்பா கிட்ட இருந்து நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சுப காரியங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான நேரம். ராகு 6ஆம் வீடான கும்பத்துல இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கிடும். ஆரோக்கியமும் நல்ல மேம்படும். இதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசி அதிபதியான புதன், செவ்வாய் மற்றும் சனி பகவானோட 7ஆம் வீடான மீனத்துல சேர்ந்திருக்காங்க. அதனால உறவுகள்லயும் கூட்டாளிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. முக்கியமா திருமண உறவுல ரொம்ப பொறுமையா செயல்படணும். வியாபாரத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிதானமா இருங்க. சூரியன் 8ஆம் வீடான மேஷத்துல சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் அசதி, எதிர்பாராத செலவுகள்லாம் வரலாம். வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேது 12ஆம் வீடான சிம்மத்துல இருக்கிறதுனால தூக்கமின்மை, தேவையில்லாத செலவுகள் வரலாம். ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகும். பரவாயில்ல. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ராகு காலம் காலை 10:33 மணியிலிருந்து 12:07 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சவால்கள் இருந்தாலும் பொறுமையா எதிர்கொண்டா நாள் நல்லபடியா அமையும். முக்கியமான முடிவுகளை காலையிலயோ அல்லது மாலை நேரங்கள்லயோ எடுங்க. உறவினர்கள், நண்பர்களோட நல்லுறவை பேணி காப்பது அவசியம். சமூக மற்றும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறது மனசுக்கு நிம்மதியை தரும். ராகு காலம் காலை 10:33, 12:07 இந்த நேரத்துல புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துறதும் அவசியம். பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது அல்லது பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலவையான நாளாகத்தான் இருக்கும். அதாவது நல்ல விஷயங்களும் நடக்கும், சில இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் வீட்ல இருந்தாலும் குரு பகவான் 9ஆம் வீட்ல ரொம்ப அருமையா அமர்ந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். 10ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட தொழில் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்.
பூசம் நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதால நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களுமே 6ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களுக்கான எதிர்ப்புகள் குறையும், கடன் தொல்லைகள் இருந்தா அதெல்லாம் நீங்கும், உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும். இது உங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். கேது பகவான் 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத வழிகள்ல இருந்தே சில ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதால கணவன் மனைவி உறவுலவோ இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னர் கூடவோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல அதிக கவனம் தேவைப்படும். ஊக வணிகம், அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 8ஆம் வீட்ல இருக்கிற சுக்கிரன் திடீர்னு சில செலவுகளை ஏற்படுத்தலாம். சின்ன உடல் நலக்குறைவும் வர வாய்ப்பிருக்கு. அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிர பகவானை வழிபடுறது ரொம்பவே நல்லது. காலையில 10:33 மணிலிருந்து 12:07 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். புதுசா எந்த காரியத்தையும் தொடங்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க என்னவெல்லாம் செய்யலாங்கி பார்த்தா, வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி கோவிலுக்கோ இல்ல ஆண்டாள் கோவிலுக்கோ போய் சாமி கும்பிடுங்க. முக்கியமான காரியங்களை ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 12:07 மணிக்கு மேல ஆரம்பிக்கலாம். உங்க நிதி நிலைமைய ஒரு தடவை மறுபரிசீலனை செஞ்சு தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, கணவன் மனைவிக்குள்ளவோ இல்ல உங்க பிசினஸ் கூட்டாளிகள் கூடவோ தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது. ராகு கால நேரத்துல எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடாதீங்க. பிள்ளைகள் விஷயத்துல அதிக கண்டிப்பு காட்டாம அன்போட நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். பரிகாரம் என்னன்னு பார்த்தா, ஓம் சுக்ராய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை தினமும் ஜெபிக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கோ இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற எந்த பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வரலாம். அர்ச்சனை செய்யும்போது வெள்ளை நிற மலர்களை, அதாவது மல்லிகை, தாமரை போன்ற பூக்களை பயன்படுத்துங்க. இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே செய்யலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான உங்களோட ஒட்டுமொத்த பலன் 5 மதிப்பெண்கள். அதாவது நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க கவனத்தோட செயல்படணுங்கிறது தான் இதோட அர்த்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு மிகவும் அனுகூலமா இருக்கு. உங்க ராசிக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்துல சந்திரன் தன்னோட சொந்த ராசியான கடகத்துல அமர்ந்திருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் இடையே உறவு பலப்படும். சில பேருக்கு நீண்ட தூர பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பா பூச நட்சத்திரம் மற்றும் வெள்ளிக்கிழமையான இந்த நாள் சந்திரனோட சிறப்பான அம்சங்களை இன்னும் வலுப்படுத்தும். அதேபோல 6ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்ல சுக்கிரன் தன்னோட சொந்த ராசியில அமர்ந்திருக்கிறது உங்க உறவுகளிலும் கூட்டாண்மைகளிலும் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். 10ஆம் வீட்ல கேதுவோட இருப்பு உங்க தொழில் வாழ்க்கையில புதிய சிந்தனைகளையும் ஆன்மீக பாதையிலான முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். இது எல்லாமே நல்ல அம்சங்கள். இருந்தாலும் 5ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிறது சில சவால்களை கொடுக்கலாம். புதன் இங்க நீச்சம் பெறறதுனால குழந்தைகளோட விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்களோட கல்வி, அப்புறம் உங்க முதலீடுகள், காதல் உறவுகள் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். குரு பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால திடீர்னு சில செலவுகள் வரலாம் அல்லது எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. 4ஆம் வீட்ல ராகு இருக்கிறது வீட்ல அமைதியின்மையை உருவாக்கலாம் அல்லது தாயோட ஆரோக்கியத்துல சிறு கவலைகளை ஏற்படுத்தலாம். சரி, இந்த நாள்ல நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பாப்போம். ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடலாம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. உறவுகள்ல நல்லிணக்கத்தை பேணி அன்புக்குரியவர்களோட நேரத்தை செலவிடுங்க. பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதை தீர்க்க முயற்சி செய்யலாம். எதிரிகளை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஊக வணிகங்கள்ல இறங்குறது, பெரிய நிதி முதலீடுகள்ல ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்த்திடுங்க. குறிப்பா ராகு காலம் காலை 10:33 மணியிலிருந்து 12:07 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது புது காரியங்களை தொடங்க வேண்டாம். குழந்தைகளோட விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா செயல்படுங்க. இந்த சவால்களை எல்லாம் சமாளிக்க ஒரு பரிகாரம் பார்த்துடுவோம். இன்னைக்கு நீங்க ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் செய்யறது இல்லனா புத்தக தானம் செய்யறது இது எல்லாமே ரொம்ப நல்லது. இன்றைய தினத்திற்கான உங்க ராசி பலனோட மொத்த மதிப்பீடு 5ல 4 நட்சத்திரம்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்புங்க. இது உங்க குடும்ப உறவுகளிலும் தொழில் கூட்டாண்மைகளிலும் நல்ல முன்னேற்றத்தையும் சுமூகமான சூழலையும் உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளி சேர்வது போன்ற விஷயங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம். அதே சமயம் ராகு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் சந்திரன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. இது மனநிலையில் சில சஞ்சலங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் தரக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசுல ஒரு தடுமாற்றம் வரலாம். அதனால எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். நிதானமாக யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது. 4ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பதால் வீடு, தாய், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் சனியின் ஆதிக்கம் 4ஆம் வீட்டிலுள்ள சனியின் தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம். அதனால இந்த விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்கணும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மறைமுக எதிரிகளால் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. அவங்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுங்க. கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாட்டில் ஈடுபடுவது உங்க மனசுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் தரும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுங்க. சந்திராஷ்டமம் என்பதால் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். ராகு காலம் காலை 10:33 மணி முதல் 12:07 மணி வரை இருப்பதால் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வீடு அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மன அமைதிக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலன் மதிப்பெண் 2. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்து உங்களுடைய 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கினாலும் துணிச்சலோட இறங்கி அதை வெற்றிகரமா முடிப்பீங்க. உங்க மனசுல இருந்த தயக்கங்களெல்லாம் விலகி ஒரு புது உற்சாகம் பிறக்கும். அதே சமயம் சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில், அதுவும் தன்னுடைய சொந்த வீடான கடகத்துல அமர்ந்திருக்கிறதுனால உறவுகள்ல நல்லிணக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதல் உண்டாகும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமா முடியும். சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் காதல் விஷயங்கள்ல இனிமையான அனுபவங்கள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. குறிப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனோட பலம் இன்னும் கூடி உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை தருவார். ஆனா சூரியன் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதால தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வரலாம். வீட்டோட சூழல்லையும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்துட்டு போகும். அதனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. குரு பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கடன் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாயிருங்க. அனாவசியமா கடன் வாங்குறதையோ யாருக்கும் ஜாமீன் போடுறதையோ தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். ராகு உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல சூடான தன்மை வேண்டாம். நிதி விஷயங்கள்லயும் எச்சரிக்கையாயிருங்க. பண பரிமாற்றங்கள்ல தெளிவு தேவை. கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகளோ சில தடங்கல்களோ வர வாய்ப்பிருக்கு. அதனால திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சந்திரன் பூசம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். சில விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும்.
ஒட்டுமொட்டமா இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு 4 நட்சத்திர ரேட்டிங் கொடுப்போம். அதாவது ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க தைரியத்தோட புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உறவினர்கள், கூட்டாளிகள் கூட நல்லிணக்கத்தை பேணி அவங்களோட அன்பை பெற முடியும். தாயோட ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம்ங்க. ஆனா காலை 10:33 மணியிலிருந்து 12:07 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பெரிய முதலீடுகளையோ அல்லது கடன் வாங்குறதையோ இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. பரிகாரமா ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்க. ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கோ போய் வரலாம். முடிஞ்சா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருங்க. மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம். பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த நாளில் அதிகரிக்கும். அதேபோல 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. இதனால் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம். 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். ஆடம்பர வசதிகள் கூடும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணம் வரலாம். அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். இது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இருப்பினும் 2ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நிதி விஷயங்களில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். 7.5 சனியின் இறுதி பகுதி இப்போது நடப்பதால் பணப்பற்றாக்குறை அல்லது எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். எனவே செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம். உங்களுடைய முதல் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதில் சில சவால்கள் இருக்கலாம். உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது இந்த நாளில் மிகவும் முக்கியம். 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் சிறு தொந்தரவுகள் வரலாம். குறிப்பாக சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:33 மணி முதல் 12:07 மணி வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவொரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். குறிப்பாக நிதி தொடர்பான முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு தைரியமும் சுப செலவுகளும் உண்டாகும். அதே சமயம் குடும்ப உறவுகளிலும் நிதி விஷயங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் குடும்பத்தினருடன் பொறுமையுடன் பேசி வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நிதி விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்தி மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்றால் முக்கியமான நிதி முடிவுகளை ராகு காலத்தில் எடுக்க வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். பரிகாரமாக சனீஸ்வர பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஓம் பிரம் ப்ரீம் ப்ரௌம் சஹ சனேஸ்வராய நமக என்ற சனி காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கலாம். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. அது முடியாவிட்டால் உங்களுக்கு அருகிலுள்ள சனீஸ்வரர் கோயிலுக்கும் சென்று வரலாம். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரை வழிபட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குங்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான உங்களுடைய ஒட்டுமொத்த பலன் 5க்கு 3 மதிப்பெண்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மன நிம்மதி அதிகம் கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது. சந்திரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் நலனில் உங்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். இது உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அதேபோல குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். வீட்டில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். புதிய
புதிய வீடு வாங்குவது அல்லது புதிய வாகனம் வாங்கும் யோகம் சில மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். இருப்பினும் 7.5 சனியின் உச்சக்கட்டம் நடப்பதால் நீங்கள் எந்த காரியத்திலும் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அவசரம் வேண்டாம். லக்னத்திலேயே செவ்வாய், புதன், சனி என 3 கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் உடல் நலனில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சில சமயங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகளையும் அலட்சியப்படுத்தாதீங்க. சூரியன் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செலவுகள் வரக்கூடும் என்பதால் பணத்தை கையாள்வதில் ஒரு திட்டமிடல் அவசியம். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் சில நேரங்களில் தூக்கமின்மை ஏற்படலாம். மறைமுக செலவுகள் அல்லது எதிர்பாராத பயணங்கள் வர வாய்ப்புள்ளது. கேது 6ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கும் பலத்தை கொடுக்கும். எந்த ஒரு சவாலையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, அதோடு பூசம் நட்சத்திரமும் என்பதால் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்குள் அதிகமாகும். இறை வழிபாட்டில் மனம் லயிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியவை என்று பார்த்தால், குடும்பத்தினருடன், குறிப்பாக குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுங்கள். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு மன அமைதி பெறுங்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் பெரியோர்களின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு நல்லது. செய்யக்கூடாதவை என்று பார்த்தால், இன்று ராகு காலம் காலை 10:33 மணி முதல் 12:07 மணி வரையிலும், யமகண்டம் மாலை 3:14 மணி முதல் 4:48 மணி வரையிலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிறு உடல்நல குறைபாடுகளையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பரிகாரமாக ஓம் சம் சனேச்சராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சனி பகவான் அல்லது நவகிரகங்கள் அமைந்துள்ள கோயிலுக்குச் சென்று வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆதரவற்றோருக்கு உணவு அல்லது உடை தானம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை தேவை. குழந்தைகள் வழியில் நல்ல செய்தி உண்டு. நிதி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய தினத்திற்கான உங்களின் ஒட்டுமொத்த பலன் 5க்கு 4 மதிப்பெண்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் லக்ஷ்மி சந்நிதிக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ரொம்ப நல்லது நடக்கும். முடிஞ்சா கொஞ்சம் இனிப்பு தானம் பண்ணுங்க. நாளைக்கு சந்திரன் வேற ஒரு நட்சத்திரத்துக்கு மாறி என்ன பலன்னு நாளை பாப்போம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க astrokani.comல பாருங்க. இந்த காணொளியை விரும்பி சேனலை சேருங்க, மணி பட்டனை வடிங்க. உங்கள் கனி சொல்றேன். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.